அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆனந்தலகரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தின் 23வது பாடலினை சிந்தனை செய்ய உள்ளோம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தி. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் கலந்து தருவேன். கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சரஸ்வதி நமோஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என்னுடைய பரமேஸ்ரீ குருவான ஆத்ம வித்யாம்பிகையின் திருப்பாதங்களை பணிந்து, என்னுடைய பரமகுருவான கோட்டூர்புரம் ஸ்ரீவித்யா உபாசகி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாளின் திருப்பாதங்களை பணிந்து, என்னுடைய ஆத்ம குருவான என ஈன்ற என்னுடைய பெற்றோர்களான விஜயஞ்சயா தம்பதியினரின் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி, ஆனந்தலகரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தில் 23வது பாடலினை சிந்தனை செய்ய பிரவேசப்பட உள்ளோம். கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாதன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அலிய என் கண்மணியே என அழகாக வரைந்திருக்கிறார். அம்பிகை கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாதுன் நண்பர் கூட்டம் தன்னை. எத்தனையோ சமயமானது இருக்கிறது, சைவம் வைணவம் கௌமாரம் சௌரம் கானபத்தியம் அப்படின்னு அத்துணை மதங்களிலுமேயே அவர்கள் அதி தேவதையாக அந்தந்த மதத்திற்கான தேவதைகளை பணிந்து அவர்கள் உன்னை உபதேவதையாக வைத்து கொண்டிருப்பார்களே. ஆனால் எவர் ஒருவர் அம்பிகையின் சிந்தனை இன்றி இருப்பாரே, ஆனால் அந்த அன்பர்களின் கூட்டத்தில் கூட நான் சேர மாட்டேன். கொள்ளேன் அவர்களுடன் நான் கூட்டாளியாக இருக்க மாட்டேன், அவர்களுடன் நண்பனாக கூட இருக்க மாட்டேன். கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாதன்பர் கூட்டம் தன்னை. எந்த ஒரு அன்பருக்கு அந்த பரதெய்வத்தையானவளின் ஆசியானது சித்திக்கவில்லையோ, அவளுடைய உருவத்தினை பதிக்காமல் பூஜிக்கிறாரோ அவர்களிடம் சேரமாட்டேன். வில்லேன் பரசமயம் விரும்பேன். நான் உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு பாடினவர் இல்லையா இவர்? அப்போ அம்பிகை அன்றி வேற ஏதாவது பரசமயமானது எனக்கு கிட்டிடுமா? பரம் அப்படின்னா அம்பிகை அவளே பரமாத்மாவாக இருக்கிறாள். பரசமயம்னா அவளை வழிபடும் சமயமான இந்த சமயத்தை அன்றி வேறொரு சமயத்தை விரும்பவில்லை அப்படிங்கிற வியன் மூவுலகுக்கு அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த 3 உலகங்களுக்கும் ஆதாரமான இந்த அம்பிகையே என்னுடைய பரதேவத்தை. அவளை வணங்கும் இந்த சமயத்தை அன்றி பெரும் சமயம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. வியன் மூவுலகு வியக்கும் அளவிற்கான வானுலகம் பாதாள லோகம் இந்த பூவுலகத்தினை படைத்திருக்கிறாள் இல்லையா அம்பிகை. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் எல்லா இடங்களிலுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு வியக்கத்தக்கதாக இந்த பூமி இருக்கிறது. அப்போது இந்த வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே எல்லாத்திற்குள்ளுமே கடவுளின் அம்சமானது இருக்கு. அப்போ எல்லா உயிர்களுக்குள்ளும் கடவுள் இருக்கிறார், எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் கடவுள் இருக்கிறான்னு சொல்றோம். அப்போ எல்லாத்திற்குள்ள மட்டும் தான் கடவுள் இருக்காரா அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் எதுவுமே இல்லைங்கிற வெளியிலையும் கடவுள் இருக்கிறார். ஆகாயம் தாண்டின ஸ்பேஸுங்கிறோம் இல்லையா, அதாவது வெளி சொல்றோம் இல்லையா, அந்த வெளியிலும் கடவுள் இருக்கிறார். அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே. எப்படி உள்ளமானது ஆகாசம் போல நீண்டு பறந்து விரிந்திருக்கிறதோ, மனமானது எத்துணை வேகமானதோ, அதுபோல மனதில் ஏற்படும் இன்பமானதும் அந்த வேகத்திற்கேற்ப கட்டுப்பாடின்றி வேகமாக போகக்கூடியது. அப்போ உள்ளே கலிக்கும் கலியே. அப்போ என்னுடைய மனதிற்குள் நீ உட்கார்ந்துட்ட அந்த சந்தோஷமானது உள்ளம் முழுக்க வியாபித்து வேகமாக என் மனமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அலியே என் கண்மணியே, என் கண்களை கொண்டு நான் மாற்ற முடியாத அளவிற்கு என் கண்ணின் மணியாகவே என் காட்சியின் பொருளாகவே அம்பிகையே நீ இருக்கிறாய் அப்படின்னு இந்த பாடலை அழகாக நிறைவு செய்திருக்கிறார். கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாதன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த
கல்லே கலிக்கும் கலியே அழிய என் கண்மணியே என அழகாக நிறைவு செய்திருக்கிறார். எத்துணை சமயங்கள் என் முன்னே தோன்றினாலும் அத்துணை சமயங்களையும் விடுத்து உன்னையே நான் விரும்பும் தெய்வமாக ஏற்பேன். உன்னை வழிபடும் சமயமே நான் விரும்பும் சமயமாக இருக்கும். உன் என்ன அலைகளோ உன் நாமத்தின் புண்ணியமோ உன்னுடைய உருவமோ மனத்திலே கொள்ளாத ஒருவரையும் என்னுடைய அன்பராக ஏற்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக அந்த அம்பிகை மீது தான் கொண்ட பற்றினை, அவர் உள்ளம் கலிக்கும் சந்தோஷத்தினை இந்த பாடலிலே அழகாக நமக்கு புரியுமா. இதனோடு இன்றைய 23வது பாடலினை நிறைவு செய்கிறோம். ஆனந்தலகரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தில் 23வது பாடலின் விளக்க உரை முற்றிற்று. ஆனந்த லகரியின் ஆத்ம வித்யாம்பிகையின் நல்லருளோடு இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என வேண்டி, ஆத்ம வித்யாம்பிகையின் பேரருளால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி.